உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஓகே சார், நீங்கள் எந்த ஷோரூமில் போய் என்ன பைக் எடுத்தீங்க, எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்க, உங்களை எப்படி ஏமாற்றினாங்க, எப்படி கேஸ் போட்டு வின் பண்ணீங்க? பைக் வந்து 90 கிலோமீட்டர் கொடுக்கும், மைலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆயில் லீக்கேஜ் ஆர்சி புக்கிலலாம் பார்க்குறப்ப ஆர்சி புக்கு எனக்கு வண்டி வாங்கும்போதே கொடுத்துருப்பாங்க. இல்லைங்க, 2 மாதத்துக்கு மேலே இழுக்கடிச்சு நாங்கள் கேட்குறேன் எப்போ ஆர்சி பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு. இருங்க நாங்கள் சொல்கிறப்ப வாங்க, அது மட்டும் நீங்கள் வராது. வண்டியை நம்ம சர்வீஸ் விடுறப்ப வந்து மெசேஜ் வரும். ஏன்னா நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஓடிபி வரும். நம்ம அதுக்கப்புறம் அந்த ஓடிபி கொடுத்தா தான் வண்டியை தருவாங்க. எனக்கு இந்த ஓடிபி பேர் எல்லாமே தப்பாக இருக்குது. ஓடிபியே வரல கடைசி மட்டுக்குமே. சொன்னதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்க. நாங்கள் சரி, ஃபைனலாக இதை விசாரித்த கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு சொன்னாங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க? வெல்கம் டு மெய்ப்பொருள். இன்றைக்கி எல்லார் வீட்டிலுமே 2 வீலர் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒன்றாயிருச்சு. அந்த மாதிரி தான் வீட்டுக்கு ஒருத்தர் 2 வீலர் வாங்க போயிருக்காரு, பைக் வாங்க போயிருக்காரு. ஆனால் அங்கே அவருக்கு பயங்கரமான ஒரு மோசடி நடந்திருக்கு. ஸோ அவர் எந்த ஷோரூமில் போய் என்ன பைக் வாங்கினார், எவ்வளோ அமௌண்ட் கட்டினார், அங்கே அவரை எப்படிலாம் ஏமாத்தினாங்க, என்ன மோசடி பண்ணாங்க, அதை எதிர்த்து போராடி கேஸ் போட்டு எப்படி அவர் இழப்பீடு வாங்கினார், தனக்கான நியாயத்தை வாங்கினார் அப்படிங்கிறத பற்றி பாதிக்கப்பட்ட திரு கருணாநிதி அவர்கள்ட்டே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும். என்னடா வள கொலவலான்னு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்து நினைக்க வேணாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பைக் ஷோரூம் கேஸ் ஒன்று போட்டிருந்தோம், ஸ்கேம் போட்டிருந்தோம். அதுலேயும் அப்படி தான் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அதை விட பயங்கரமான மோசடி இந்த கேஸில் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக எப்படிலாம் ஏமாத்தினாங்க அப்படிங்கிற சொன்னால் மட்டும்தான் நாளப்பினா உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது மோசடி நடக்கும்போது நீங்கள் ஏமாறாமல் இருப்பீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ மட்டும் முழுசாக பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஷார்ட்டாக பேசலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்களும் ஏதாவது கன்சூமர் கேஸ் போட்டு வின் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற மெயில் அடிக்கும், வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. உங்களையும் நம்ம நாட்டு நடப்பு சேனலை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறோம். இப்போ நம்ம ஷார்ட்டாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்கள் வின் பண்ண கேஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கேஸை எங்கள் சேனலில் வந்து சொல்லணும்னு சொல்லி எதனால் உங்களுக்கு தோணுச்சு? சார், இந்த சேனல் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன், வீடியோ நிறையா பார்த்துருக்கேன். பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க. நிறையா நல்ல விழிப்புணர்வு சேனல் போட்டிருக்கீங்க. அதை இது பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன், பார்க்க வந்திருக்கேன். நன்றி சார். ஓகே சார், நீங்கள் எந்த ஷோரூமில் போய் என்ன பைக் எடுத்தீங்க, எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்க, உங்களை எப்படி ஏமாற்றினாங்க, எப்படி கேஸ் போட்டு வின் பண்ணீங்க? இந்த கிருஷ்ணா பஜாஜ்னு சார், அந்த ஷோரூமில் போய் ஒரு புது வண்டி வாங்கினேன். ரெடி கேஷ் கொடுத்து 60,000 கொடுத்து வாங்கினேன். அது கொஞ்ச நாள்லேயே, அதாவது அடுத்த நாளே வாங்கினீங்க? 2018 வாங்கியிருக்கேன். 2018 என்ன பைக்கு? அது பிளாட்டினா, பஜாஜ் பிளாட்டினா பைக் வாங்கினீங்க. எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்க? 60,000 ரெடி கேஷ் கொடுத்தா வாங்கினேன். ஆமாம், டியூ இல்லாமல் ரெடி கேஷ். ஓகே. வாங்கும்போது பைக்கை பற்றி என்ன சொன்னாங்க? பைக் வந்து 90 கிலோமீட்டர் கொடுக்கும், மைலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மைலேஜ் கொடுக்குமே அப்படின்ட்டு சரி நம்ம அந்த வண்டியை விரும்பி வாங்கினது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதில் அடுத்த நாளே வந்து அன்றைக்கே வந்து லைட்டாக ஒரு புள்ளியெல்லாம் இருந்துச்சு, வண்டியில் டேமேஜெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒன்று சொன்னேன், இறக்குறப்ப தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிண்ணா, ஒரு சின்ன புள்ளி தானே, வீலில் பெண்ட் ஆகிருக்கு லைட்டாக விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வண்டி அங்கங்கே நின்றுக்கிட்டே இருந்துச்சு, ஆயில் லீக்கேஜ் எல்லாமே இருந்தது. அதை அவங்கள்ட்ட சொன்னேன், இல்லைண்ணா வண்டி கொடுத்தாச்சுன்னா நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்புறம் திருப்பி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணேன். அவங்க அந்த எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. வண்டியில் அது மட்டும் தான் பிரச்சனை இருந்துச்சா, வேறு ஏதாவது பிரச்சனை? ஆயில் லீக்கேஜ் ஆர்சி புக்கிலலாம் பார்க்குறப்ப ஆர்சி புக்கு எனக்கு வண்டி வாங்கும்போதே கொடுத்துருப்பாங்க. இல்லைங்க, 2 மாதத்துக்கு மேலே இழுக்கடிச்சு நாங்கள் கேட்குறேன் எப்போ ஆர்சி பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு. இருங்க நாங்கள் சொல்கிறப்ப வாங்க, அது மட்டும் நீங்கள் வராதிங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அப்போ தெரியல, டைம் கொஞ்சம் லேட் பண்ணால் மைலேஜ் நம்ம வண்டி ஓட்டுவோம், மைலேஜ் அதிகமாயிரும், அப்போ வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணாங்க. அதேமாதிரி ஆர்சி கொண்டு போகிறப்ப புக்கு வரப்போ தான் தெரியுது வண்டியோட கலரு. வண்டி அவங்களே கொடுத்தாங்களா? ஆர்சி புக் அவங்க தான் கொடுத்தாங்க. ஆர்சி புக்கில் என்னென்னு போட்டுருந்துச்சு? ரெட்டுன்னு போட்டு வந்தது. நான் எடுத்தது பிளாக்கு. வண்டி கலரு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து 2வது மாதம் 2017 இருந்துச்சு மாடலு. கிட்டத்தட்ட 18-19 மாதம் பழைய வண்டியாக இருந்தது. நான் வந்து எல்லாம் சொல்கிறேன், ஆரம்பத்திலே சொல்கிறேன், எனக்கு நான் ஆர்சி புக் நான் வாங்க மாட்டேங்க. கையெழுத்து போட்டவொன்னே தான் ஆர்சி புக்கு கொடுத்தாங்க.
நான் வந்து கையெழுத்து போட்டுட்டு வாங்கிட்டேன். வாங்கி பார்க்குறப்ப தான் எல்லா டீட்டெயில் இருக்குது. நான் ஆர்சி புக்கை கையில் கொடுத்துட்டு இதெல்லாம் எனக்கு மாற்றி கொடுத்தா தான் நான் இது வருவேன் அப்படின்னு. அவங்க வந்து என்ன, இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு, கவர்மெண்ட் சைடு வந்து ஆர்டிஓ சைட்லேருந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு, அதை வேணால் நான் அங்கே வேணால் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக ஆர்சி புக்கே என் கைக்கு வரல. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இவங்கள்ட்ட பேசி பார்த்தேன், ஒன்றும் வேலையாகலை. அதுக்கப்புறம் நான் கன்சியூமர் கோர்ட்டில் போயிட்டு. நீங்கள் ஆர்சி புக் வாங்கி பார்த்தேன்னு சொன்னீங்களா? அது எங்கே வாங்குனீங்க? அங்கே ஷோரூம்லேயே போய் கேட்டு வாங்கிட்டீங்க? ஆமாம். ஓகே ஓகே. ஷோரூம்லேயே கையெழுத்து அவங்க தான் கையெழுத்து போட சொன்னாங்க. அங்கே ஒரு ரிஜிஸ்டர் வச்சு தான் அதில் கையெழுத்து போட சொன்னால் போட்டேன். ஆர்சி புக்கை கொடுத்தாங்க. பார்க்குறப்ப நான் எடுத்து 2018. கலர் மாறி இருக்குது, மாடல் மாறி இருக்குது அப்படின்னு. சரி பண்ணி தரேங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலை. இல்லை வண்டியில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கல்ல, இந்த ஆயில் லீக்கேஜ் ஆகுது, அதெல்லாம் சொன்னேன். டேமேஜ் ஆகிருக்கு, பட்டி டிங்கிரி பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. சொன்னேன். அதை வந்து சர்வீஸ் பார்த்தீங்களா? அந்த சர்வீஸும் கொடுத்துறேன். ஷோரூம்லேயே 2 சர்வீஸ் மொத்தம் 3 சர்வீஸும் கொடுத்து சரி பண்ணி தரலையா? சரி பண்ணி தரல. அதுக்கப்புறம் வெளியே ஏதாவது ஒரு ஷாப்பில் கொடுத்தீங்களா? இதில் இது வந்து வேறு கம்பெனி, பஜாஜ்லேயே வேறு கம்பெனிலையும் கொடுத்து பார்த்தேன் நான். அப்போதைக்கு வந்து ஒரு வண்டியை நம்ம சர்வீஸ் விடுறப்ப வந்து மெசேஜ் வரும். ஏன்னா நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஓடிபி வரும். நம்ம அதுக்கப்புறம் அந்த ஓடிபி கொடுத்தா தான் வண்டியை தருவாங்க. எனக்கு இந்த ஓடிபி பேர் எல்லாமே தப்பாக இருக்குது. ஓடிபியே வரல கடைசி மட்டுக்குமே. எனக்கு அதுவே என்ன வரவே மாட்டுது. நமக்குன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஆனால் என்ன பேசிக்கிறான்னு தெரில. அதுக்கப்புறம் ஒரு பில்லை போட்டு தப்பாக பில்லை போட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே. அந்த பில் எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வண்டி வந்து தடை செய்யப்பட்ட வண்டி தான். எதனால்? இந்த 2வது மாதமே இந்த பில்லு போட்டிருக்காங்க. அப்படின்னா 2017 இந்த பில்லு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியை வந்து எனக்கு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா பிளாக் வித் சில்வர் கிரேன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து BS4ன்னு தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பஜாஜ் பிளாட்டினா 100 ES BS4ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கணேசனுக்கு கொடுத்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினா 100 அலாய் ES நான் CBS BS4ன்னு கொடுத்துருக்காங்க. இது இப்போ எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பெல்லாம் அந்த வண்டி வந்து தடை பண்ணியிருக்காங்க. அது போக அதிகமாக வரும்னு சொல்லி கூட. ஆமாம், தடை பண்ணியிருக்காங்க அந்த வண்டி. ஆமாம். ஓகே. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் வந்து வண்டி கொடுத்துருக்காங்க. ரெட்டுன்னு இருக்குது. எனக்கு வந்து பிளாக். அந்த வண்டி அப்படியே ஆல்ட்ரேஷன் அப்படியே கலரை மாற்றி எனக்கு ஒரு 19 மாதம் ஷோரூமில் வச்சுருந்து யார் ரெடி கேஷுக்கு வாங்குவா அப்படின்றவங்க வாங்குறப்ப நம்மள்கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த டீட்டெயிலெலாம் கேட்குறப்ப பார்க்குறேன். இது அடிக்கடி இது 2017 இருக்குது அப்படின்னு சொல்லி மாடல் கேட்டுக்கிட்டே இருக்கப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போய் பில்லு வந்து இந்த வண்டி நம்பரு சேஸ் நம்பரை சொல்லி சேஸ் நம்பரு இந்த இன்ஜின் நம்பரை சொல்லி பில்லு கேளுங்க. என்னென்னா போய் நான் பில்லு கேட்க போகிறேன். இது மாதிரி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுன்னு சும்மா கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த பில்லை கொடுக்குறாங்க. கணேசன் ஒரு பேரில் வருது. அது 2017 வந்து 2017 கணேசன்ட்டு 2017 3ஆவது மாதம் பில்லு போட்டிருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் வந்து 2017 2ஆவது மாதம் 3ஆவது மாதம் அந்த பையனுக்கு பில்லு போட்டிருக்காங்க. பில்லு போட்டு அந்த பையன் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 மாதம் ஓட்டி இருந்திருக்காரு. ஓட்டினதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிடெண்ட்டாலாம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வண்டி இவங்கள்ட்ட வந்திருக்காது. எப்படி வந்ததுன்றது சரியாக தெரியல. ஆனால் இவங்கள்ட்ட வண்டி வந்து கிட்ட 19 மாதம் அந்த வண்டி ஷோரூம்லேயே நின்றுருக்கு. எதனால் அவர் வந்து திருப்பி கொடுத்துட்டாரு? அவர் 2 தடவை அந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அவர் வந்து அந்த லோனையும் சரியாக கட்டலையாட்டு. அதனால் வந்து இவங்க அந்த வண்டி அவங்களுக்கு தராமல் இந்த வண்டி ஷோரூம்லேயே வச்சுருந்து அந்த பையனும் போய் 2-3 தடவை ஏதோ போய் கேட்டிருக்காராம். ஆனால் அவங்க தரவே இல்லையாம். அவர் கையில் பில்லு கிடைக்கல. ஆனால் நான் போய் கேட்கவும் இந்த அங்கே ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிஸ்டம் பில்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த பில்லு வந்துருச்சு. அதை வச்சு தான் நான் அட்வொகேட்டெல்லாம் இது பேசினேன். அவர் சரி இதை வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடியே நான் ஒரு டவுட்டுக்கு தான் வந்து நான் இதே பண்ணினேன். கேஸ் போட்டிருந்தேன். நான் எனக்கு பழைய வண்டி கன்ஃபார்ம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் கேஸ் போட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. இதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு 2021 அப்புறம் தான் இந்த விஷயமே தெரியுது. இந்த பில்லெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணேன்.
இப்போ நீங்கள் அட்வொகேட்டை கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டிருப்பீங்கல்ல, இது இப்போ நீங்கள் சரி பண்ணி தரல இல்லை புது வண்டி மாற்றி தரல அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருப்பீங்க. சொன்னதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்க. நாங்கள் எங்கள்கிட்ட ஆமாம் அவங்க ஷோரூம் வந்து 45-50 ஷோரூம் இருக்கான். அவர் மேனேஜர் வந்து உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க, கேஸ் 2-3 வருஷத்துக்கு மேலே நடக்கும் அப்படின்னாரு. கோர்ட்டில் நீங்கள் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி எப்படி அதை நிரூபிச்சிங்க? கோர்ட்டில் வந்து இல்லை இவர் மேலே தான் தப்பு இருக்குது, இவர் ரொம்ப நாள் வண்டியை ஓட்டிட்டாருன்னு சொல்லி உங்கள் மேலே திருப்பி விடுறதுக்கு நிறையா காரணங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படி அங்கே கோர்ட்டில் வந்து என்னென்ன காரணங்கள்லாம் சொன்னாங்க? எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொல்லி எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அவங்க டாக்குபடி பார்த்தா தெளிவாக அவங்களே கொடுத்துருக்காங்க. எல்லாம் பில்லு எல்லாமே நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. நான் அவங்கள்ட்ட பேசுனதுக்கான ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட. மேனேஜர் பேசி நாங்கள் மாற்றி தரேன்னு சொல்லி பில்லு இதுலேயும் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் அந்த மார்சி புக்லேயும் நான் இது மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்க. அது பேசின ஒரு 2 மேனேஜர் வரைக்கும் பேசினாங்க. செஞ்சு தரேன்னு காலம் கடத்துனாங்களே தவிர ஆனால் செஞ்சு தரல. சரி, ஃபைனலாக இதை விசாரித்த கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு சொன்னாங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க? அவங்க முறைகேடு நடந்திருக்கிறது உண்மை தான். அவங்க ஃபுல்லாக விசாரித்து பார்த்தாங்க, முறைகேடு நடந்தது எல்லாம் உண்மை தான். அதனால் வந்து வண்டி வந்து கிட்டத்தட்ட 19 மாதம் பழைய வண்டி தான் இது, ஏற்கனவே விற்கப்பட்ட வண்டி தான் இது அப்படின்றதுனால அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? இந்த பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி கொடுக்கணும். ஒரு வண்டி அதே பஜாஜ் பிளாட்டினா ஒரு வண்டி கொடுக்கணும். 2வது வந்து 50,000 ரூபா மன உளைச்சலுக்கான ஒரு நஷ்டீடு கொடுக்கணும். வக்கீல் ஃபீஸுக்காக 10,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதாவது புது வண்டி மாற்றி கொடுக்கணும், இல்லை அப்படின்னா 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா கொடுக்கணும். 1,00,000 ரூபா வண்டி காசுக்கு 1,00,000 ரூபா கொடுக்கணும். அது போக 50,000 10,000 ரூபா வழக்கு செலவுக்காக கொடுக்கணும். ஓகே, அவங்க கொடுத்துட்டாங்களா? இல்லை, இன்ன வரைக்குமே கொடுக்கல. புது வண்டியும் கொடுக்கல, இழப்பீடும் கொடுக்கல, மன உளைச்சல் காசு எதுவுமே கொடுக்கல. இன்னும் கொடுக்கல. ஓகே. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டிங்களா போய் ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி? இல்லை, இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட பேச முடியாது இல்லையா. எங்கள் சார் லாயர் சார் இருக்கார். ஓகே. அவர்கிட்ட தான் சொன்னோம் நாங்கள். அவங்களும் பேசி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க இது நாங்கள் திருப்பி அப்பீல் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவுமே பண்ணலை. அப்பீல் எதுவுமே பண்ணலை. அப்புறம் நாங்கள் இபியும் போட்டோம். ஆமாம், தர சொல்லி அதுவும் தரல. இன்னமும் இழுத்துக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போது ஆர்டர் காப்பி வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2025 ஆச்சு. 9வது மாதம் கொடுத்தது. இப்போ வரைக்குமே அது கொடுக்கல. 5-6 மாதம் ஆகுது, இன்ன வரைக்குமே அது எதுவுமே பண்ணலை. ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பர்டிகுலர் அந்த ஷோரூம் வந்து உங்களை வந்து டிஃபேம் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோ நோக்கம் இல்லை. இதன் மூலமாக மக்களுக்கு ஒரு கன்சியூமர் அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதனால தான் வந்து நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். ஸோ பாதிக்கப்பட்டவருக்கு கோர்ட்டே சொல்லிடுச்சு, நீங்கள் முறையான ஒரு இழப்பீடு கொடுக்கணும், இல்லை புது பைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பாதிக்கப்பட்டவர் ரொம்பவே டிலே பண்ணிட்டீங்க. அதனால் பாதிக்கப்பட்டவருக்கு இதுக்கு மேலேயும் டிலே பண்ணாமல் அவருக்குண்டான இழப்பீடை இல்லை அவருக்குண்டான ஒரு புது பைக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர் சார்பாக நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். சார் பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக கேஸ் போராடி இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வண்டி வாங்கினது 2018, கேஸ் போட்டது 2019. ஆனால் 2019 நுகர்வோர் சட்டத்திருத்தப்படி கேஸு வந்து 1 வருஷத்துக்குள்ளே, அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே முடிச்சாகணும். ஸோ அதுக்கப்புறம் போட்ட கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2022, 23, 24 கேஸ் அந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கும். ஸோ சார் வந்து அதுக்கு முன்னாடி போட்டதுனால, அதுவும் கொரோனா வந்ததுனால, ஜட்ஜு மாறினதுனால, அவங்க வெண்மனை டிலே பண்ணதுனால இந்த 6 வருஷம் வந்திருக்கு. அதனால் வந்து கன்சூமர் கேஸ் போட்டால் ஐயோ வருஷக்கணக்கு அலையணும் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்க வேணாம். 1 வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். நம்மளும் பாதிக்கப்பட்ட நம்மளும் நேரில் போகணுன்னு அவசியம் கூட இல்லை. அட்வொகேட்டே எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பாதிக்கப்பட்டு வின் அந்த கேஸை வந்து எங்களுக்கும் எங்கள் நாட் அண்ட் மக்களுக்கும் தெளிவாக ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க சார். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு கேஸில், ஏதாவது ஒரு சர்வீஸில், இல்லை ஏதாவது பொருள் வாங்கி ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, அதை எதிர்த்து கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு வின் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரை மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் அடிக்க அனுப்பிச்சி விடுங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு சார் மாதிரியே உங்களையும் நம்ம நாட்டு நடப்பு சேனல் கூப்பிட்டு உங்கள் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கும். இனி இதே மாதிரி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இங்க இருக்கிற ஒருத்தன் சொல்லு, போய் சொல்லாம ஏமாத்தாம பொருளை வித்தன் சொல்லுங்கடா.